எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை லூக்கா 6:21. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர், அதாவது சொன்னதை செய்பவர். அவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. சங்கீதம் 126:5 கூறுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று. வேதத்தில் பிரசங்கி சொல்லுகிறார், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று. இவ்வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் எமக்கு தரும் நம்பிக்கை, இப்பொழுது துயரப்பட்டு கண்ணீர் விட்டளது புலம்புவீர்களானால் இனி நகைத்து நடனம் பண்ணி ஆறுதல் அடைவீர்கள். அதனால் தான் சங்கீதம் 84:6 கூறுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று. அந்தபடி தனக்கு பிள்ளை இல்லை என்று அன்னாள் அழுதாள். சாமுவேல் பிறந்தார். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தன் பிள்ளை சாக போகிறதே என்று ஆகார் அழுதாள். தண்ணீர் துறவை கண்டாள். வியாதிப்பட்டு மரிக்க போகிறேனே என்று எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். ஆயுசு நாட்கள் 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு அழகான கலை பொருட்கள் விற்கும் கடைக்கு சென்றார்கள். அங்கு தேநீர் குடிக்கும் குவளைகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று இவர்களை மிகவும் கவர்ந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தபோது அந்த குவளை அவர்களோடு பேச ஆரம்பித்தது. இப்போது நீங்கள் பார்க்கிற நான் ஆரம்பத்தில் இது போல இல்லை. நான் வெறும் களிமண்ணாகத்தான் இருந்தேன். என்னை உருவாக்கிய குயவனார் என்னை உருட்டி திரும்ப திரும்ப என்னை அடித்து மென்மையாக்கினார். அவரிடம் நான் போதும், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சினேன். அவர் இன்னும் முடியவில்லை என்றார். பிறகு என்னை திரிகையிலே போட்டு சுற்ற ஆரம்பித்தார். எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. நான் என்னை விட்டுவிடும் என்று கதறினேன். ஆனால் அவரோ இன்னும் முடியவில்லை என்றார். பின் தனக்கு பிடித்தமான ஒரு பாத்திரமாக என்னை உருவாக்கி நெருப்பில் இட்டார். என்னை வெளியே எடுத்து போடும் என்று கதறினேன். அவரோ இன்னும் முடியவில்லை என்றார். பின்னர் என்னை எடுத்து குளிர்ச்சியாக்கும்படி வெளியே வைத்தார். அப்பா, என்ன ஒரு விடுதலை! நான் குளிர்ந்து கொண்டிருக்கும் போதே என் மேல் படங்களை வரைய ஆரம்பித்தார். நான் மூச்சு விடுவதற்குள் திரும்பவும் என்னை அதிக நெருப்பிலிட்டு காய வைத்தார். இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்று நான் என் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் அவர் என்னை வெளியே கொண்டு வந்து ஆற வைத்தார். இன்னும் என்ன செய்ய போகிறாரோ என்று மிகவும் அஞ்சி இருந்த நேரத்தில் என்னிடம் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து காட்டி, பார், உன்னை பார் என்றார். நான் பார்த்தபோது என்னால் நம்பவே முடியவில்லை. நானா அது என்று. அத்தனை அழகாய் மாறிவிட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே, அழுகை எத்தனை அழகாய் மாறிற்று! எம்மை அழகாக வாழ வைக்க தன்னை அலங்கோலமாக்கி கொண்ட நம் இயேசு சொல்லுகிறார், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று. ஆதலால் நாம் துயரப்பட்டு கண்ணீர் விட்டு அல்லது புலம்பும் நேரங்களில் எல்லாம் நாம் அவருடைய கைகளில் தான் இருக்கிறோம். அதாவது அவர் எம்முடனே தான் இருக்கிறார். எனவே எம் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். எனவே இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உபத்திரவங்கள் ஊடாக எம்மை உருவாக்குற அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. எம் புலம்பல்கள் ஊடாக எம்மை புதுப்பிக்கிற உம் கிருபைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எம் அழுகையின் மூலமாய் எம்மை அழகுபடுத்துகிற உம் அக்கறைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. வரும் நாட்களிலும் துக்கம் யாவும் மறையும்படி செய்து எங்களை நீங்க நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.